إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. தென்னிந்தியாவிலிருந்து முகமது ஹுசைன் என்ற நண்பர் அல் குர்ஆனின் 2வது அத்தியாயத்தின் 224வது வசனத்தின் மொழிபெயர்ப்பை முன்வைத்து அல்லாஹ்வை நற்காரியங்கள் செய்வதற்கு தடையாக்காதீர்கள் என்ற விடயம், இந்த வசனத்திலே கூறப்படுகின்ற இந்த விடயத்தின் விளக்கம் என்ன, இதனை புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கின்றது என்று கேள்வி தொடுத்திருக்கின்றோம். முதலிலே இந்த வசனத்தின் கருத்தை கவனியுங்கள். அதன் பிறகு அல்லாஹ் இங்கே தடை செய்கின்ற விடயம் என்ன என்பதை 2 ஹதீஸ்களை கொண்டு உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். நீங்கள் சத்தியம் செய்ததற்காக நன்மை செய்வது, அல்லாஹ்வை பயந்து நடப்பது, மக்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தம் சமாதானம் செய்வது, இவற்றை செய்யாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வை தடைக்கல்லாக ஆக்கிவிடாதீர்கள். அல்லாஹ் அனைத்தையும் செவிமடுப்பவன், அனைத்தையும் அறிந்தவன் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். இங்கே பொதுவாக நற்காரியம் என்று முதலிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்ததாக அதனோடு சேர்ந்து அல்லாஹ்வை பயந்து நடப்பது, தக்வா உடைய விடயங்களை சொல்லுகின்றான். மூன்றாவதாக பொதுவான நன்மைக்குள் அடங்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் மக்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்வது என்று அதனை குறிப்பாக கூறி அது எந்த அளவு சிறந்தது என்பதை உணர்த்துகின்றான். எப்படியோ ஒட்டுமொத்த நன்மைகள் இவற்றை செய்யாமல் இருப்பதற்கு நீங்கள் சத்தியம் செய்துவிட்டீர்கள் என்பதற்காக இங்கே சத்தியம் பேணப்பட வேண்டும் என்ற அல்லாஹுடைய அந்த சட்டம், நீங்கள் சத்தியத்தை கொண்டு நன்மை செய்யாமல் இருப்பதற்கு இவ்வாறு அல்லாஹ்வை தடைக்கல்லாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் அல்லாஹுடைய சட்டம். அல்லாஹ்வை தடைக்கல்லாக ஆக்குவதன் கருத்து என்ன? நபியுடைய நடத்தையிலே இதற்கு தெளிவு இருக்கின்றது. சஹீஹ் புகாரியிலே 3133வது இலக்கத்திலே இதற்கு ஒரு உதாரணம் இருக்கின்றது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கோத்திரத்தின் தலைவராக இருந்தார்கள். யுத்தத்திற்கு செல்வதற்கு வாகனங்கள் கிடையாது என்பதால் நபியிடம் வந்து யுத்தத்திற்கு நாங்கள் செல்லுவதற்குரிய வாகனத்தை தாருங்களேன் என கேட்கின்றார்கள். அப்போது நபி அவர்கள் வல்லாஹி லா அஹ்மிலுக்கும் வமா இந்தி மா அஹ்மிலுக்கும், அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களை நான் வாகனத்தில் அமர்த்தி பயணிக்க செய்ய மாட்டேன் என்று சத்தியமிட்டு கூறிவிடுகின்றார்கள். காரணத்தையும் கூறுகின்றார்கள். அதற்கான வாகனம் பைத்துல் மாலிலே என்னிடம் கிடையாது என்று கூறினார்கள். திரும்பிச் சென்ற அந்த நபித்தோழர்களை நபி அவர்கள் மீண்டும் அழைத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் திரும்பிச் சென்றதுமே அங்கே பைத்துல் மாலுக்கு ஒட்டகங்கள் வந்து சேர்ந்து விட்டன. எனவே அவர்கள் கேட்ட பிரகாரம் பயணிப்பதற்கு வாகனங்களை கொடுக்கின்றார்கள். அதனை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்ற அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்களுடைய தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுக்குள் கதைத்துக் கொள்கின்றார்கள். நபி அவர்கள் வாகனம் தரமாட்டேன் என்று சத்தியமிட்டு கூறினார்கள். இப்போது எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஒருவேளை மறந்து இப்படி தந்திருந்தால் எங்களுக்கு அதிலே அபிவிருத்தி இருக்க மாட்டாது. எனவே நபியிடமே சென்று கேட்டு விடுவோம் என்று நபியிடம் திரும்பி வந்து கேட்கின்றார்கள். அப்போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உங்களை வாகனங்களில் ஏற்றி அனுப்பவில்லை. உண்மையில் அல்லாஹ் தான் இந்த வசதியை தந்தான். அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் நாடினால் ஒரு விடயத்தை நான் சத்தியம் செய்து கூறுவேன். அதனை விட சிறந்த ஒன்று அதன் பிறகு எனக்கு தென்பட்டால் அந்த மிகச் சிறந்ததை நான் செய்வேன். அதே நேரம் சத்தியத்தை முறித்ததற்காக அதற்குரிய குற்றப்பரிகாரத்தை செய்து விடுவேன் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஏற்கனவே சத்தியம் செய்துவிட்டேன் என்பதை காரணம் காட்டி
அல்லாஹ்வை தடைக்கல்லாக்கி யுத்தத்திற்கு செல்வதற்கு உங்களுக்கு வாகனம் தரமாட்டேன் நான் என்று கூறிவிட்டேன். இப்போது வாகனம் தந்தாலும் என்னால் அதனை தர முடியாது, தரக்கூடாது, தரமாட்டேன் என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்லவில்லை. அதாவது நற்காரியம் செய்வதற்கு அல்லாஹ்வை தடைக்கல்லாக ஆக்கவில்லை. உங்களை வாகனத்தில் ஏற்றி அனுப்ப மாட்டேன் என்று சத்தியம் செய்தாலும் அப்போது வாகனம் இருக்கவில்லை. அதன் பிறகு வாகனம் வந்துவிட்டது. எனவே யுத்தத்திற்கு செல்வதற்கு அந்த சஹாபாக்களுக்கு வாகனத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் செய்த சத்தியம் முறிகின்றதே. அதற்குரிய குற்றப்பரிகாரமாக 10 ஏழைகளுக்கு உணவளிப்பது, அல்லது 10 ஏழைகளுக்கு ஆடை அளிப்பது, அல்லது 3 நாட்கள் நோன்பு நோட்பது. இந்த விடயத்தை செய்து சத்தியத்தை முறித்த குற்றத்தில் இருந்தும் நான் நீங்கி விடுவேன் என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இதுதான் நன்மையை செய்வதற்கு, அல்லாஹ்வை பயந்து நடப்பதற்கு, மக்களுக்கு மத்தியில் சமாதானம் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ்வை தடையாக ஆக்காமல் இருப்பது என்பதற்குரிய விளக்கமும் ஒரு உதாரணமும் ஆகும். இதே போன்ற ஒரு சம்பவம், இதே சட்டத்தை அல்லாஹ் வேறு வசனங்களிலும் இறக்கினான். அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த ஒரு சத்தியம் பற்றிய சட்டமாகும். 24வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தில் இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு சில கெட்டவர்கள் அபாண்டத்தை சுமத்தியது நீங்கள் அனைவரும் அறிந்த விடயம். இதனை செவிமடுத்த ஒரு சில நல்ல சஹாபாக்களும் அதன் பாரதூரத்தையும், அது உண்மையான செய்தியா என்பதை உறுதிப்படுத்தப்படாத, கெட்டவர்களால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதை உணராத சில சஹாபாக்கள் அவர்களும் இந்த கதையை பரப்பி விடுகின்றார்கள், கதைத்து விடுகின்றார்கள். அதிலே மிஸ்தாஹ் என்ற ஒரு சஹாபி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உறவு முறையில் உள்ள ஒரு சஹாபி. அந்த சஹாபி ஏழையாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபிக்காக செலவு செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் சேர்ந்து இந்த அபாண்டம் பற்றிய கதையை கதைத்ததனால் அல்லாஹ் மீது சத்தியமாக உமக்கு நான் செலவு செய்ய மாட்டேன் என்று தங்களது மகளை பற்றி அவதூறு கதைத்த அந்த சஹாபிக்கு செய்கின்ற உதவியை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து விடுகின்றார்கள். அப்போதும் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி, வாய்ப்பு வசதிகள் தரப்பட்ட பிறருக்கு கொடுக்கின்ற தன்மையுடைய நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு, அவர்களுக்கு செலவு செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள். உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்புவதில்லையா? அல்லாஹ் மிகவும் மன்னிக்க கூடியவன், மிகவும் இரக்கமுடையவன். அந்த மனிதர்கள் செய்த தவறுகளை நீங்கள் புறக்கணித்து அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். எனவே மிஸ்தாஹ் என்ற தங்களது உறவு முறை அந்த முஸ்லிம் அவர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவ்வாறு நடந்தும் என்னுடைய மகளுடைய விடயத்தில் இவர் இந்த அபாண்டம் கதைத்தார் என்பதற்காக இனிமேல் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்த இந்த நபி தோழர் உடனடியாக அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்கியதும் தங்களை சீர்படுத்துகின்றார்கள். இதுதான் உண்மையான சிறந்த முஸ்லிமுக்குரிய அடையாளம். செய்யக்கூடாத ஒரு விடயத்தை சத்தியம் செய்து இனிமேல் இந்த நன்மையை செய்ய மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டார்கள், சத்தியம் செய்து விட்டார்கள். இப்படி நீங்கள் சத்தியம் செய்துவிட்டோம் என காரணம் கூறி சத்தியத்தை மதிப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நாம் பேண வேண்டும் என கூறி அந்த சத்தியத்தை நீங்கள் தொடர்ந்தும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய அந்த நற்காரியத்தை தொடர வேண்டும். அதே நேரத்தில் சத்தியத்தை முறித்ததற்காக அதற்குரிய குற்றப்பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் என்று நபி மூலம் அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். எனவே நீங்கள் சத்தியம் செய்ததற்காக நன்மைகள் செய்வது நின்றும் நீங்கள் தவிர்ந்து கொள்வது, அதற்கு அல்லாஹ்வை கேடயமாக்குவது, அல்லாஹ்வுடைய சத்தியத்தை முன்வைப்பது, இப்படி செய்யாதீர்கள் என்று கூறுவதன் விளக்கம்
இந்த 2 ஹதீஸ்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே சுருக்கம் என்னவென்றால், ஏதேனும் ஒரு விடயத்திற்கு நாம் சத்தியம் செய்திருந்தால் அதனை விட சிறந்த ஒன்றை செய்வதன் மூலம் சத்தியம் முறியும் என்றிருந்தால் சத்தியத்தை பாதுகாக்கின்றேன் என கூறி நாம் இருந்துவிடக் கூடாது. நபி அவர்கள் செய்தது போன்று சத்தியத்திற்கு முரணான அந்த நற்காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதே நேரம் சத்தியத்தை முறித்ததற்கான குற்றப்பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். அது அல்லாமல் சத்தியம் செய்திருக்கின்றேன் என கூறி அல்லாஹ்வை தடைக்கல்லாக்கி நற்காரியத்தை செய்யாமல் இருப்பது, இப்படி செய்யாதீர்கள் என்பதுதான் இந்த வசனங்களிலே அல்லாஹ் தடுக்கின்ற விடயமாகும்.